ஸ்லோகம் படிச்சுட்டு பார்க்கலாம். ஸ்லோகா நம்பர் 4. பூமிராபோ நலோ வாயுः மனோ புத்திரேவ ச அஹங்கார இதி யம் மே பிரகிருதிரஷ்டதா. ஸோ மூணாவது ஸ்லோகத்தோட இன்ட்ரோடக்ஷன் பார்ட் வந்து ஓவர். இப்போ கிருஷ்ணர் வந்து சென்ட்ரல் டீச்சிங் ஆஃப் வேதாந்தா அதுக்கு வர 4வது ஸ்லோகம்லேருந்து 12வது ஸ்லோகம் வரைக்கும் நம்மளுக்கு 7வது அத்தியாயத்தோட மெயின் டாபிக் வந்து இருக்க போகிறது. ஸோ ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் போர்ஷன்ஸ் ஆஃப் பகவத்கீதா அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கே என்ன சொல்கிறார், ஈஸ்வர ஸ்வரூபத்தை நமக்கு வந்து இந்த இடத்துல ரிவீல் பண்ணுறார். இப்போது பகவான் வந்து நம்மளுக்கு நிறைய விஷயங்களை சொல்லி கொடுக்குறாருல, எங்கிருந்து எடுத்து பகவான் நமக்கு இதெல்லாம் சொல்லி கொடுக்குறார்? இப்போ பகவான் சொல்கிற எல்லா விஷயமும் எங்கே ஆல்ரெடி இருக்குது அப்படின்னா உபனிஷத் அப்படின்னு சொல்லப்படுற வேதத்தினுடைய அந்த போர்ஷனை தான் உபனிஷத் சொல்கிறோம். அதில் இருக்கிற விஷயத்தை தான் பகவான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா நமக்கு ஏற்ற மாதிரி நமக்கு புரியிற லாங்குவேஜில் கொஞ்சம் ஈஸியாக அதே விஷயத்தையே ப்ரெசென்ட் பண்ணுறார். ஸோ கிருஷ்ணருடைய சொந்த ஐடியா எதையுமே இங்கே சொல்லலை, பட் உபனிஷத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை தான் நமக்கு இங்கே சொல்கிறார். அதனால தான் கிருஷ்ணா ஃபிலாசபின்லாம் ஒன்றுமே கிடையாது, எல்லாமே வந்து வேத அந்தம். நமக்கு வேதம் தான் எல்லாத்துக்கும் சோர்ஸ். இப்போ 4வது அத்தியாயத்தில் பார்த்தோம், இந்த வேதமே வந்து க்ஷீணமாக போயிட்டதுனால தான் நான் உனக்கு அதையே எடுத்து மறுபடியும் புதுப்பிச்சு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார் இல்லையா. ஸோ இப்போ இங்கே சொல்கிற விஷயம் எல்லாம் உபனிஷத்தை பேஸ் பண்ணி பகவான் வந்து சொல்கிறார். இப்போ உபனிஷத்தில் ஜென்ரலாக எப்படி டீச்சிங் ஆனது இருக்கும் அப்படின்னு சொன்னால், ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஒரு உபனிஷத்துன்னு எடுத்துட்டேன்னா ஃபஸ்ட்டு குருவையும் சிஷ்யாவையும் வந்து உபனிஷத் இன்ட்ரடியூஸ் பண்ணும். யார் வந்து இந்த உபனிஷத்துடைய குரு, யார் வந்து இதை கேட்க போகிற சிஷ்யா. அப்புறம் இந்த சிஷ்யாவுடைய பேக்ரவுண்டும் வந்து சம்டைம்ஸ் சொல்லும், எந்த மாதிரியான பேக்ரவுண்ட்லேருந்து இந்த ஸ்டூடெண்ட்டை வந்து வந்திருக்கா அப்படின்னு சொல்லும். அதுக்கப்புறம் அந்த ஸ்டூடெண்ட் வந்து ஆஸ் யூஷுவல் வந்து கேள்வி கேட்பான், எனக்கு இதை சொல்லிக் கொடுங்கோ. இப்போ வந்து ஒரு பார்த்தோம் இல்லையா, கஸ்மின்னு பகவோ விஜ்ஞாதே சர்வமிதம் விஜ்ஞாதம் பவதீதி. எதை ஒன்று தெரிஞ்சுண்டா எல்லாத்தையும் தெரிஞ்சுன்றதுக்கு சமமாகிறது அப்படின்னு ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கேள்வி கேட்ட உடனே இப்போ வந்து அந்த டீச்சர் என்ன பண்ணணும், அதுக்கான ஆன்சரை வந்து சொல்ல ஆரம்பிக்கணும். அப்படி அவர் வந்து ஆன்சரை சொல்ல ஆரம்பிக்கும் பொழுது எப்படி ஆரம்பிக்கும், ஜென்ரலாக பார்த்துட்டோம்னா இந்த கிரியேஷன்லேயே இருந்து உபனிஷத்து வந்து சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கும். இப்போ நீ பார்த்துட்டுருக்கேன், இந்த உலகம் எப்படி வந்தது தெரியுமா அப்படின்னு உபனிஷத் வந்து நம்மளுக்கு ஏதாவது ஒரு கதை சொல்லி ஆரம்பிக்கும், இல்லைன்னா ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து டீட்டெயிலாக கொடுத்துரும். இதுக்கு பேர் சிருஷ்டி பிரகரணம் அப்படின்னு பேர். சிருஷ்டி டாபிக், டீச்சிங் ஆஃப் சிருஷ்டி. இப்போ வந்து ஏதாவது ஒரு விஷயம் கிரியேட் ஆகணும் அப்படின்னு சொன்னால், இப்போ நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் டேபிள் எடுத்துக்கோங்க. டேபிள் அப்படின்னு ஒன்று தான் நான் உற்பத்தி பண்ணணும் அப்படின்னு சொன்னால் என்ன தேவை? அதுக்கு உட்டு தேவை. அப்புறம் வெரி குட், கார்பெண்டர் தேவை இல்லையா. உட்டும் இருக்கணும், கார்பெண்டரும் இருக்கணும். உட்டு மட்டும் இருந்தால் டேபிள் வருமா? சரி, கார்பெண்டர் மட்டும் அவைலபிளாக இருக்கார், டேபிள் வந்துடுமா? அப்புறம் 2 விஷயம் ஒரு பொருள் கிரியேட் ஆகிறதுக்கு நமக்கு தேவைப்படுறது. அதாவது இப்போ டேபிள் எடுத்துட்டோம்னா டேபிளுக்கு ரா மெட்டீரியல் ஒன்று தேவைப்படுறது. அதுக்கப்புறம் டேபிளில் இப்படி தான் இந்த டேபிள் வரும் அப்படின்னு டிசைன் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ஒரு கார்பெண்டர் தேவைப்படுறார். அப்போ டேபிளுக்கு ரா மெட்டீரியல் ஆஸ் வெல் அஸ் டேபிள் கர்த்தா ஒருத்தர் வந்து தேவைப்படுறார். இப்போ இந்த ரா மெட்டீரியல் இருக்கு இல்லையா, இது வந்து டேபிளை பொறுத்த வரைக்கும் உட்டு வந்து ரா மெட்டீரியல். இதை சான்ஸ்கிரிட்டில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா உபாதான காரணம். உபாதான காரணம் அப்படின்னு பேர். உபாதான காரணம்னா ரா மெட்டீரியல் அப்படின்னு அர்த்தம். மூலப்பொருளா, தமிழில் வந்து மூலப்பொருள், உபாதான காரணம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இந்த டேபிள் இருக்கணும்
அப்படின்னு அந்த கார்பெண்டர் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவார், டேபிள் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவரோட மைண்டில் அந்த டிசைனை வந்து விஷுவலைஸ் பண்ணுவார். அப்புறம் தானே கட்டெல்லாம் பண்ண முடியும் இல்லையா? முதல்ல ஒரு டிசைனை வந்து அவர் தன்னோட மைண்டில் விஷுவலைஸ் பண்ணுவார். அப்போ எந்த பொருள் வரணும்னாலும் அதுக்கு ஒரு கர்த்தாவும் வந்து தேவைப்படுறது, ஒரு இன்டெலிஜென்ட் காஸ். இப்போ இது வந்து ஒரு மூலப்பொருள், அப்புறம் மூலப்பொருள் மட்டும் இருந்தால் போகாது, இதை டேபிளாக ஆக்கிறதுக்கு ஒரு இன்டெலிஜென்ட் காசும் வந்து அந்த இடத்துல தேவைப்படுறது. டேபிளை பொறுத்த வரைக்கும் கார்பெண்டர் வந்து இன்டெலிஜென்ட் காஸ். ஸோ மெட்டீரியல் காஸ் ஒன்று இருக்கணும், இன்டெலிஜென்ட் காஸ் ஒன்று இருக்கணும். மெட்டீரியல் காசுக்கு உபாதான காரணம்னு பேர், இன்டெலிஜென்ட் காசுக்கு நிமித்த காரணம், நிமித்த காரணம் அப்படின்னு பேர். இப்போ நம்மளோட சமையல் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, இப்போ வந்து ரொம்ப நான் வந்து காய்கறி எல்லாம் வாங்கி வச்சுட்டு வந்துட்டேன்ப்பா, கிளாஸுக்கு வந்துட்டேன், எல்லாம் மேடையில் அப்படியே ரெடியாக எடுத்து வச்சுட்டு வந்துட்டேன். கிளாஸ் முடிஞ்சு போகும்பொழுது இப்போ எனக்கு டின்னர் ரெடியாக இருக்குமா? நாமளே தான் போய் அதையும் பண்ணணும் இல்லை? நீ எந்த கிளாஸுக்கு வேணாலும் போ, ஆனால் வந்து எனக்கு டின்னர் பண்ணி கொடுத்துடு அப்படின்னு நான் தான் வீட்டில் சொல்லி அனுப்பிச்சிருக்கா இல்லையா? அப்போ நான் தான் போய் அதை பண்ணி ஆகணும். அப்போ இந்த சமையலுக்கு உபாதான காரணம் வந்து காய்கறி, பருப்பு, அந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம். யார் நிமித்த காரணம்? யார் சமையல் பண்ண போகிறாளோ அவள் தான் வந்து நிமித்த காரணம். அப்போ எனிதிங் எது ஒன்று ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாலும் அதுக்கு நிமித்த காரணமும் இருக்கணும், உபாதான காரணமும் இருக்கணும். மெட்டீரியல் காசும் இருக்கணும், இன்டெலிஜென்ட் காசும் இருக்கணும். இங்கே உபனிஷத் வந்து என்ன சொல்கிறது அப்படின்னா, இந்த கிரியேஷன் இருக்கு இல்லையா, சிருஷ்டி இருக்கே, இதுக்கு யார் நிமித்த காரணம்? நீங்கள் சொல்லுங்க, யார் நிமித்த காரணம்? பகவான். சரி, யார் உபாதான காரணம்? அதுவும் பகவான். நீங்கள் பாருங்களேன், இப்போ வந்து நீங்கள் சமையல் பண்ணுறீங்கள, நீங்கள் நிமித்த காரணம், ஓகே. உபாதான காரணம் எது? நீங்களே உபாதான காரணம். காய்கறி, அப்புறம் ஆல் மளிகை சாமான் தானே உபாதான காரணமாக இருக்குது. அப்புறம் இந்த டேபிள் எடுத்துட்டோம்னா கார்பெண்டர் இதுக்கு நிமித்த காரணம். உபாதான காரணம் யார்? கார்பெண்டர் கிடையாது, உட்டு. ஆனால் கிரியேஷனுக்கு மட்டும் எப்படி சொல்கிறது உபனிஷத்னா, நிமித்த காரணம் உபாதான காரணம் ரெண்டுமே ஈஸ்வரா அப்படின்னு சொல்கிறது. அதுக்கு என்ன பேருனா அபின்ன நிமித்த உபாதான காரணம் அப்படின்னு பேர். அபின்ன அப்படின்னா வேற வேற இல்லாதன்னு அர்த்தம். பின்னன வேற வேறன்னு அர்த்தம். அபின்னன வேற வேற இல்லாத அப்படின்னா, வேற வேற இல்லாதன்னா என்ன அர்த்தம்? நிமித்த காரணமும் உபாதான காரணமும் ஈஸ்வராதான், பகவான் தான். எப்படி இது மட்டும் அந்த மாதிரி இருக்க முடியும்? எல்லாத்துக்கும் டூ டிஃப்ரெண்ட் காரணங்கள் இருக்கும் பொழுது இந்த சிருஷ்டிக்கு மட்டும் உபனிஷத் சொல்கிறது ரெண்டுமே ஈஸ்வரா தான் அப்படின்னு சொல்கிறது. எப்படி அந்த மாதிரி இருக்க முடியும்? இதுமாதிரி யோசிக்கணும்னா நம்ம எதை சொன்னாலும் அப்படியே கேட்டுன்னு போயிடக்கூடாது. எப்படி போங்கா இருக்கே அப்படின்னு கேட்கணும் நீங்கள். பாக்கி எல்லாத்துக்கும் ரெண்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, சிருஷ்டிக்கு மட்டும் ரெண்டுமே ஈஸ்வராதான்னு சொன்னால் எப்படி அதை ஒத்துக்க முடியும் அப்படின்னு நாம் கேள்வி கேட்போன்னு உபநிஷத்தை அதுக்கு ஆன்சரும் கொடுக்குறது. என்ன ஆன்சர் கொடுக்குறது அப்படின்னா, இப்போ ஜென்ரல் ரூல் ஒன்று இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ரூல் அப்படின்னு ஒன்று இருந்ததா என்ன இருக்கும்? எக்ஸப்ஷன் கண்டிப்பாக இருக்கும். இது ரூல், சரியா? ரூல்னு ஒன்று இருந்ததுன்னா கண்டிப்பாக எக்ஸப்ஷன் ஒன்று இருக்கும். அப்போது ரெண்டு காரணம் தனித்தனியாக இருந்தது அப்படின்னா வாட் இஸ் தி எக்ஸப்ஷன்? ரெண்டு காரணம் ஒன்றா இருக்கிறது வந்து எக்ஸப்ஷன். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு உபநிஷத்தை நமக்கு ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிளை கொடுக்குறது. எதை கொடுக்கறது அப்படின்னா, ஒரு சிலந்தியே நம்மளை வந்து பார்க்க சொல்லுது. நம்ம வீட்டில் எல்லாருக்கும்ல ஒட்டடெல்லாம் இப்போ அடிக்கணும் நம்ம கொலுக்கு முன்னாடி. இப்போ பார்த்துட்டோம்னா சிலந்தி என்ன பண்ணியிருக்கோம்? வலை பின்னிருக்கும் இல்லையா? சிலந்தி கூடு கட்டுமான்னு சிலந்தி வந்து அதான் ஸ்பைடர் வெப் அப்படின்னு சொல்லுவாள்ல, சிலந்தி வந்து வலை பின். சரி, இப்போ நம்ம வந்து நிறையா இன்செக்ட்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம், மிருகங்கள்லாம் பார்த்துருக்கோம். அது அதனோட வீடை வந்து தானே தான் கட்டிக்கிறது.
இப்போது ஒரு பறவை வச்சுக்கோங்களேன், ஒரு காக்கா ஒரு குருவி அப்படின்னா அது என்ன பண்ணுறது, ஒரு அணில் எல்லாம் எடுத்துட்டா அதுவே தான் வெளியிலேருந்து போய் நிறைய மெட்டீரியல், குச்சியெல்லாம் எடுத்துன்னு வரும், பஞ்செலாம் எடுத்துன்னு வரும், தேங்காய் நார்லாம் எடுத்துன்னு வரும், விதவிதமாக போய் எடுத்துன்னு வந்து ஒரு அழகான ஒரு மரத்தில் ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸ் பார்த்து அது வந்து அதனோட கூட கட்டிக்குது. இப்போ எனி இன்செக்ட் ஆர் எனி அனிமல் வெளியிலேருந்து எங்கேயோ போய் தேடி தன்னுடைய வீட்டுக்கு இதை எடுத்துன்னு வருது. அப்படி இந்த சிலந்தி வலை பின்னுறது எங்கேருந்து போய் அது எடுத்துன்னு வருது அதனுடைய வலைக்கு, அதுக்கிட்டேயே அந்த மெட்டீரியல் காசு இருக்குது. சிலந்தினுடைய வலை எங்கேருந்து பின்னப்படுறது அப்படின்னா சிலந்திக்கிட்டே இருந்தே அந்த உபாதானம் வருது. அப்போ சிலந்தியே அதனுடைய வலைக்கு உபாதான காரணமாக இருக்குது. சரி, இப்படித்தான் என்னுடைய வலை இருக்கணும் அப்படின்னு எது டிசைன் பண்ணுறது சிலந்தி வலையை? அதே சிலந்தி தான் இப்படித்தான் என்னுடைய வெப் இருக்கணும், அப்போ தான் பூச்சிலாம் வந்து மாட்டோம் அப்படின்ற அறிவு அந்த சிலந்திக்கு இருக்கிறதுனால அது கரெக்டாக நீங்கள் பார்த்தோன்னா ஸ்ட்ராட்டஜிக்காக அதனுடைய வலையை பின்னும். எந்த இடத்துல நிறைய பூச்சி வந்து மாட்டுமோ அந்த மாதிரியான இடத்த சூஸ் பண்ணி கரெக்டாக அது வந்து அதனோட வலையை பின்னும். அப்போது சிலந்தி வலைக்கு சிலந்தியே நிமித்த காரணம், சிலந்தியே உபாதான காரணமும் கூட. இதை உன்னால் ஒத்துக்க முடிஞ்சுதுன்னு சொன்னால் சிருஷ்டிக்கு ஈஸ்வராதான் உபாதான காரணம், ஈஸ்வராதான் நிமித்த காரணமும் கூட. ஸோ அதுக்கு வந்து பியூட்டிஃபுல் மந்திரம் இருக்குது முண்டக்கோ உபனிஷத்தில். யதோர்ணனாபி ஸ்ருஜதே கிருண்ணதேச்ச யதா பிருத்திவ்யாம் ஓஷதய சம்பவந்தி யதா சத புருஷ கேஷலோமானி ததா அக்ஷராத் சம்பவதீக விஸ்வம் அப்படின்னு ஒரு பியூட்டிஃபுல் மந்திரம், 7வது மந்திரம்னு நினைக்கிறேன். அப்போ இந்த எப்படி வந்து இந்த சிலந்தியானது தன்னுடைய வலைக்கு தானே நிமித்த காரணமாகவும் உபாதான காரணமாகவும் இருக்கோ, அதே மாதிரி இந்த என்டையர் கிரியேஷன். இப்போ கிரியேஷன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து வெறும் பூமியை மட்டும் யோசிக்கக்கூடாது, சரியா? நீங்கள் எல்லாம் இப்போ சயின்டிஸ்ட் மாதிரி யோசிக்கணும். என்டையர் யூனிவர்ஸ் அப்படின்னா எல்லா கேலக்சிஸ் என்னெல்லாம் அண்ட சராச்சரம் அப்படி உங்களுடைய இமேஜினேஷன் ஆனது இருக்கணும். இப்போ கிரியேஷன் அப்படின்னு சொல்லும் பொழுது ஸ்பேஸு, டைமு இதெல்லாம் கூட கிரியேட்டட். ஸ்பேஸில் அதுக்கப்புறம் கிரியேஷன் வரதில்லை, ஸ்பேஸே கிரியேஷனோடு சேர்ந்து வருது, டைமே கிரியேஷனோட சேர்ந்து வருது. இப்போ இது எல்லாத்துக்கும் யார் காரணம் அப்படின்னா அபின்ன நிமித்த உபாதான காரணம் ஈஸ்வரா. இது வந்து வேதாந்தத்தில் யூஸ் பண்ணப்படுற டெக்னிக்கல் வார்த்தை, அபின்ன நிமித்த உபாதான ஈஸ்வரா. இப்போது இதை தான் உபனிஷத்து என்ன சொல்லும், ஜெகத் காரணம் ஈஸ்வரா அப்படின்னு சொல்லி. இந்த ஜெகத்துக்கு யார் காரணம்? ஈஸ்வரா தான் காரணம். அந்த ஜெகத் காரண ஈஸ்வராவுடைய தன்மை என்ன? என்டையர் யூனிவர்ஸை கிரியேட் பண்ணியிருக்காரே ஒரு ஈஸ்வரா, அவருடைய ஸ்வரூபம் என்ன அப்படின்னா நம்ம பார்த்தோம் இல்லையா, பரா பிரகிருதி அபரா பிரகிருதி. பரா பிரகிருதி ப்ளஸ் அபரா பிரகிருதி இஸ் ஈக்குவல் டு ஈஸ்வரா. இந்த 2 பிரின்சிபலும் சேர்ந்தது தான் ஈஸ்வரா. அதுதான் அதை குறிக்கிறது தான் அர்த்தநாரீஸ்வரர்லாம் இருக்கார் இல்லையா. அர்த்தநாரீஸ்வரர்லாம் பார்த்தீங்கன்னா எந்த சைடு வேணால் நீங்கள் எதை வேணால் எடுக்கலாம். ஒன்று வந்து பரா பிரகிருதியை ரெஃபர் பண்ணுறது, இன்னொன்று வந்து அபரா பிரகிருதியை வந்து குறிக்கிறது. ஸோ இது 2ம் சேர்ந்தது ஈஸ்வரா. இப்போ இந்த 2 பிரின்சிபல்ஸில் சிலது வந்து காமன் ஃபீச்சர்ஸ் இருக்குது, சிலது வந்து அன்காமன் டிஃப்ரென்சஸும் வந்து நம்மளால் இதில் பார்க்க முடியும். இப்போ பரா பிரகிருதி அபரா பிரகிருதி இதை 2 எடுத்துட்டோம்னா, பரா பிரகிருத்தினா என்ன அபரா பிரகிருத்தினா என்னன்னு இப்போ கேட்கக்கூடாது. கிளாஸ் ஆரம்பிச்சும் போது நான் சொன்னேன் தெரியுமா, லோவர் நேச்சர் ஹையர் நேச்சர், அதுதான் சகுண ஈஸ்வரா நிர்குண ஈஸ்வரா. அதுதான் இங்கே வந்து பரா பிரகிருதி அபரா பிரகிருதி. இது 2மே அனாதி. அனாதினா என்ன அர்த்தம்? ந ஆதி அனாதி அப்படின்னா ஆதி இல்லாதது, பிகினிங்லெஸ். இது எப்போ ஆரம்பிச்சுது, எப்போ வந்தது?
தெரியாது, சொல்ல முடியாது. ஸோ பிகினிங்லெஸ். அதுக்கப்புறம் இதை வந்து கிரியேட்டும் பண்ண முடியாது. இப்போது நம்ம சயின்ஸில் படிச்சிருப்போம்ல, மேட்டர் கேன் neither be created nor be destroyed but can be transformed from one form to another. அதுதான், அதை நம்மளால் கிரியேட் பண்ண முடியாது. ஏன்னா சொல்லுவா இல்லையா, when a candle burns nothing is lost அப்படின்னு சொல்லுவாள். ஏன்னா அது வேற ஒரு ஃபார்மில் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகியிருக்கும். எதையுமே நம்மளால் அழிக்க முடியாது, எதையுமே நம்மளால் உற்பத்தியும் பண்ண முடியாது. இதுதான் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். ஸோ அதை தான் உபநிஷத்துங்க என்ன சொல்கிறது, அனாதி அப்புறம் நித்தியம்னு சொல்கிறது, எப்பவும் இருக்கும். இது வந்து காமன் ஃபீச்சர். இப்போ அன்காமன் ஃபீச்சர், ரெண்டுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸு? ஒன்று வந்து சேத்தன தத்துவம், பராபிரகிருதி நிர்குணஸ்வரூபம் இருக்கே, அது சேத்தன தத்துவம், இல்லை சென்ஷியன்ட்டுன்னு அர்த்தம். அப்போ ஒன்று எப்படி இருக்கும்? ஜட தத்துவம். ஜடம்னா புரியுறதுல, ஜடம்னா இப்போ இந்த டேபிள், இப்போ நமக்கும் டேபிளுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? டேபிள் எப்படி இருக்குது? ஜடம் மாதிரி உட்காந்துருக்கேன்னு திட்டு வாங்குறோம்ல, அப்படின்னா என்ன அர்த்தம்? எதுவுமே பண்ணாமல் ஆடாமல் அசையாமல் உட்காந்துருக்கேன்னா அதால் யோசிக்க முடியாது, அதால் எதுவுமே வந்து திங்க் பண்ணி பண்ண முடியாது. அதை தான் ஜடம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ எது ஜடத்துக்கு ஆப்போசிட்டோ அதுக்கு பேர் சேத்தனம் அப்படின்னு பேர். இப்போ இந்த நிர்குணஸ்வரூபம் வந்து சேத்தன தத்துவம். சகுணஸ்வரூபம் எப்படி இருக்கு? ஜட தத்துவம். இப்போ இந்த ரெண்டாவது டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, இந்த சேத்தன தத்துவம் இருக்கே அது வந்து அதனோட பியோர் ஃபார்மில் அதை எடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கு எந்த விதமான ஆட்ரிபியூட்ஸும் கிடையாது, எந்த விதமான குணங்களோ ப்ராப்பர்ட்டியோ அதுக்கு இல்லை. ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி, கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி ரெண்டுமே வந்து அதுக்கு இல்லை. இப்போ நிர்குண சைத்தன்யம் அப்படின்னு அதை சொல்கிறோம். இப்போ இதே அபரா பிரகிருதி எப்படி இருக்கும்? அந்த சகுணஸ்வரூபம் பேர்லேயே இருக்குது பாருங்கள். சகுணம் அப்படின்னு சொன்னால் எல்லா விதமான ப்ராப்பர்ட்டிஸும் அதுக்கு இருக்குது. இப்போ நம்ம எதை பற்றி படிக்கிறோமோ, இப்போ நீங்கள் சயின்ஸ்லலாம் இருக்குல்ல, டிஃப்ரெண்ட் பிரான்ச்சஸ் இருக்குல்ல, அதெல்லாம் எதை பற்றி டீல் பண்ணுறதுன்னா இந்த சகுண ஸ்வரூபத்தை தான் சயின்டிஸ்ட் எல்லாம் வந்து ப்ரோவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி, கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிலாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து சகுண ஸ்வரூபத்தோடது. கான்ஷியஸ்னஸ் பற்றி சயின்டிஸ்ட்னால ப்ரோப் பண்ண முடியாது. ஏன்? கான்ஷியஸ்னஸ் பற்றி நாம் தெரிஞ்சுக்கணும், ஏன்னா அது நிர்குணஸ்வரூபம் இல்லையா, எந்த ப்ராப்பர்ட்டியுமே இல்லை. எதையாவது ஒன்று பிடிச்சி தானே அதுக்குள்ளே போக முடியும், அதுக்கிட்ட எந்த ப்ராப்பர்ட்டியுமே இல்லை அப்படின்னா அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னாலே நாம் வேதத்துக்கிட்ட தான் வந்தாகணும். வேதம் தான் அதனுடைய சோர்ஸ் ஆஃப் நாலேஜ். எப்படி வந்து கண்ணுக்கிட்ட தான் நம்ம கலர் பார்க்க வரணுமோ, ஒரு கலர்னால் என்ன கலர் இதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எதுக்கிட்ட வரணும்? நம்ம கண்ணுக்கிட்ட வரணும். என்ன சவுண்ட் இது, என்ன சோன் பப்படி போகிறது எங்கே, எப்படி தெரிஞ்சுக்கிறது? எப்படி ஒரு குல்ஃபியை கூட இருக்கலாம், அது எப்படி தெரியுறது? எனக்கு காதை யூஸ் பண்ணி நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன் இல்லையா, அது மாதிரி கான்ஷியஸ்னஸ்னால் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா எதுக்கிட்ட வரணும்? பகவத்கீதா கிட்ட வந்தால் தான் நம்மளால் கான்ஷியஸ்னஸ் பற்றி தெரிஞ்சுக்க முடியும். பகவான் எப்படி இந்த சிருஷ்டி வந்தது அப்படிங்கிறதை பற்றி நமக்கு சொல்லின்னு இருக்கார். ஸோ இந்த அத்தியாயத்தோட முதல் 3 ஸ்லோகம் வந்து இன்ட்ரோடக்டரி ஸ்லோகம் அப்படின்னு பார்த்தோம். எதை பற்றி சொல்ல போகிறேன் அப்படிங்கிறதை பகவான் வந்து இன்ட்ரோடக்ஷனில் சொன்னார். அதுக்கப்புறம் 4வது ஸ்லோகத்திலேருந்து பார்த்தோம் அப்படின்னா பகவான் வந்து டைரெக்டாக வந்து சிருஷ்டி எப்படி வந்தது, ஈஸ்வர ஸ்வரூபம் அப்படிங்கிறதை பற்றி நமக்கு இங்கே சொல்லின்னு இருக்கார். ஸோ 4வது ஸ்லோகத்திலேருந்து 12வது ஸ்லோகம் வரைக்கும் இந்த டாபிக் வந்து இருக்க போகுது. ஸோ கிருஷ்ணர் வந்து ஹூ இஸ் ஈஸ்வரா அப்படின்னு கேட்டால் எப்படி டிஃபைன் பண்ணுறார் ஈஸ்வராவை அப்படின்னு பார்த்தோன்னா, ஜகத் காரணம் ஈஸ்வரா அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜகத் அப்படின்னா வேர்ல்டுன்னு அர்த்தம், காரணம் அப்படின்னு சொன்னால் காஸ். ஓகே, இப்போ இந்த வேர்ல்டுக்கு
யார் காரணம்? இந்த வேர்ல்டு எங்கேருந்து வந்தது அப்படின்னு ஒரு கேள்வி நமக்கு வந்ததுன்னா பகவான் சொல்கிறார் ஜெகத் காரணம் ஈஸ்வரா. ஈஸ்வரா கிட்டேருந்து இந்த உலகம் வந்தது. இப்போ ஈஸ்வரா வந்து நம்ம பார்த்தோம், எந்த ஒரு விஷயம் வரணும் அப்படின்னாலும் அதுக்கு 2 விதமான காரணம் தேவை அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? என்ன எக்ஸாம்பிள் எடுத்துட்டு பார்த்தோம்? ஜென்ரலாக சொல்லுங்கள், ஏதாவது ஒரு பொருள் வரணும்னா. வெரி குட். நம்ம வந்து உட்டு டேபிள் இதுதான் எடுத்துனோம், இது பேசிக் இல்லையா? இப்போ வந்து இந்த டேபிள் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால், இந்த டேபிள் எப்படி வந்தது அப்படின்னா, இந்த டேபிள் வரத்துக்கு 2 காஸ் இருக்கணும்னு பார்த்தோம். ஒரு காஸ் வந்து மெட்டீரியல் காஸ், அதனுடைய உபாதான காரணம் அப்படின்னு சான்ஸ்கிரிட்டில் பார்த்தோம். எதாலேயோ ஆக்கப்பட்டிருக்கணும் இந்த டேபிள், ஸோ அதனோட மெட்டீரியல் காஸ். அப்புறம் யாரோ ஒரு இன்டெலிஜென்ட் பீயிங் வந்து இந்த டேபிளை டிசைன் பண்ணியிருக்கணும், டேபிள் இந்த மாதிரி வரணும் அப்படின்ட்டு அந்த இன்டெலிஜென்ட் காஸ் வந்து அதை விஷுவலைஸ் பண்ணினா தான் இந்த மாதிரி ஒரு டேபிள் வந்து இப்போ வர முடியும். ஸோ அந்த இன்டெலிஜென்ட் காஸை வந்து சான்ஸ்கிரிட்டில் நிமித்த காரணம் அப்படின்னு சொல்கிறோம். மெட்டீரியல் காஸை வந்து உபாதான காரணம் சொல்கிறோம். எந்த ஒரு பொருள் எடுத்துட்டாலும் இந்த உலகத்தில் நம்ம பார்த்தோம்னா நிமித்த காரணம்னு ஒன்று இருக்கும், உபாதான காரணம்னு ஒன்று இருக்கும். ஜென்ரலாக எப்படி இருக்குன்னா, நிமித்த காரணம் ஒன்றா இருக்கும், உபாதான காரணம் வேற ஒன்றா இருக்கும். பட் நம்ம பார்த்தோம், ஜென்ரல் ரூல் ஒன்று இருந்ததுன்னா அதுக்கு எக்ஸெப்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லி, நிமித்த காரணம் அண்ட் உபாதான காரணம் ரெண்டுமே ஒன்றா இருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதுக்கு தான் அந்த சிலந்தி வலை எக்ஸாம்பிளில் பார்த்தோம். அப்போ இந்த சிலந்தி தன்னுடைய வலையை கிரியேட் பண்ணுறதுக்கு வெளியிலேருந்து எங்கேருந்தோ மெட்டீரியல்லாம் அது எடுத்துன்னு வரல, சிலந்திக்கிட்டேருந்தே அந்த சில்க் வருது, ஸ்பைடர் சில்க் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ஸ்பைடர் சில்க் வருது. அதுக்கப்புறம் சிலந்தியே தன்னுடைய வலைக்கு டிசைனராகவும் இருக்குது, இன்டெலிஜென்ட் காஸ். எந்த மாதிரி அது வலை வந்து என்ன டிசைனில் வரணும், எந்த இடத்துல அந்த வலையை வந்து நான் பின்னணும், ஸோ இப்படியெல்லாம் வந்து அது இன்டெலிஜெண்ட்டாக யோசித்து ஒரு வலையை வந்து பின்னுறது. அப்போ சிலந்தி வலைக்கு சிலந்தியே நிமித்த காரணம், சிலந்தியே உபாதான காரணம். அதுக்கு என்ன சான்ஸ்கிரிட் வேர்டு பார்த்தோம்? அபின்ன நிமித்த உபாதான காரணம். ரொம்ப சிம்பிள். பின்ன அப்படின்னு சொன்னால் வேற அப்படின்னு அர்த்தம், அபின்ன அப்படின்னா வேற இல்லைன்னு அர்த்தம். அப்போ அபின்ன நிமித்த உபாதான காரணம் அப்படின்னு சொன்னால் நிமித்த காரணமும் உபாதான காரணமும் ஒன்று தான் அப்படின்னு அர்த்தம். இப்போ பகவான் சொல்கிறார், எப்படி வந்து அந்த சிலந்தி நிமித்த உபாதான காரணமாக இருக்கோ தன்னுடைய வலைக்கு, அது மாதிரி இந்த என்டையர் யூனிவர்ஸுக்கு ஈஸ்வரா தான் நிமித்த உபாதான காரணம். அப்படின்னா இப்போ இந்த யூனிவர்ஸ் இருக்கே, இந்த யூனிவர்ஸுடைய மெட்டீரியல் காஸ் யார்? ஈஸ்வரா. இப்போ இந்த யூனிவர்ஸ் இப்படித்தான் வரணும்னு ஒரு டிசைன் பண்ணினது யார் அப்படின்னா அதுவும் ஈஸ்வரா. ஸோ அதை தான் கிருஷ்ணர் வந்து நமக்கு இங்கே சொல்லிட்டு இருக்கார். அப்புறம் ஈஸ்வரா அப்படின்னு அவர் எடுத்துட்டோம் அப்படின்னா அவரை பற்றின டெஃபினிஷனை நாம் பார்க்கும் பொழுது அந்த இனிஷியல் ஸ்லோகங்களில் பார்த்தோம், எப்படி வந்து ஒரு இண்டிவிஜுவல் ஆத்மா அனாத்மா மிக்சர் அப்படின்னு சொல்கிறோமோ அது மாதிரி ஈஸ்வராவும் பராபிரகிருதி அபரா பிரகிருதி, அது ரெண்டுத்தோடைய மிக்சர் அப்படின்னு பார்த்தோம். ஸோ புதுசாக வந்திருக்கிற வள்ள என்ன பண்ணோன்னா முதல்ல நடந்த ஸ்லோகத்தெல்லாம் போய் ஒரு வாட்டி கேட்கும். இப்போ இந்த பரா பிரகிருதி அபரா பிரகிருதி இது ரெண்டும் சேர்ந்தது தான் ஈஸ்வரா அப்படின்னு நாம் வந்து பார்த்தோம். இப்போ இந்த ரெண்டுத்துக்கும் வந்து சில காமன் விஷயங்கள் இருக்குதுன்னு பார்த்தோம், சில அன்காமன் ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்தோம். ஸோ ரெண்டுத்துக்கும் காமனாக இருக்கக்கூடியது என்னது? பரா பிரகிருதிக்கும் அபரா பிரகிருதிக்கும் எது காமனாக இருக்கக்கூடிய விஷயம்? வெரி குட். அது ரெண்டுமே அனாதி. அனாதினா என்ன அர்த்தம்? அனாதை கிடையாது. என்ன நம்மளுக்கு டக்குன்னு பாவம் அனாதை போல இருக்கு. அனாதி அனாதி அப்படின்னு சொன்னால் பிகினிங் இல்லாததுன்னு அர்த்தம். ஆதி இல்லாதது அனாதி. அப்போ ரெண்டும் எப்போ தோன்றியது அப்படிங்கிறதே நமக்கு தெரியாது. ஸோ பிகினிங் லெஸ். அதுக்கப்புறம் என்னெல்லாம் டிஃபரன்சஸ் பார்த்தோம் நாம?
இப்போ இந்த பரா பிரகிருதி அப்படின்னு சொல்கிறோமே, அது எப்படிப்பட்ட, அதனுடைய நேச்சர் என்ன, அதனுடைய தன்மை என்ன அப்படின்னா, அதை தான் கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு சொல்கிறோம், சேத்தனத்துவம் அப்படின்னு சொல்கிறோம். இதே அபரா பிரகிருதியுடைய தன்மை என்ன அப்படின்னா ஜடம், மேட்டர் பிரின்சிபிள் அப்படின்னு சொல்கிறோம், இனர்ட் பிரின்சிபிள். ஸோ ஒன்று வந்து சைத்தன்ய தத்துவம், இன்னொன்று வந்து ஜட தத்துவம். அப்புறம் இதெல்லாம் நம்ம பார்த்தோமா லாஸ்ட் கிளாஸில். அப்புறம் ஒன்று வந்து நிர்குண ஸ்வரூபம் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கு எந்த ஆட்ரிபியூட்ஸும் கிடையாது. இப்போ ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்னு சொன்னால், இப்போ நம்மளுடைய உடம்பு எடுத்துட்டா ஃபேர் ஸ்கின், மாநிறம் அப்படிலாம் வந்து அதுக்கு ப்ராப்பர்ட்டிலாம் இருக்கு இல்லையா. அப்புறம் இவ்வளோ டால், இவ்வளோ ஷார்ட், இதெல்லாம் வந்து குணங்கள், இதெல்லாம் ப்ராப்பர்ட்டி. இதெல்லாம் உடம்புலேருந்து பிரிக்க முடியுமா நம்மளால்? இப்போ அதனுடைய குணம் அது இல்லையா. அது மாதிரி இந்த கான்ஷியஸ்னஸுக்கு ஏதாவது குணங்கள்லாம் இருக்கா அப்படின்னு கேட்டால் அது நிர்குணம், அதுக்கு எந்த ப்ராப்பர்ட்டியும் கிடையாது. அதை வந்து நாம் டாலு, ஷார்ட்டு, ஃபேட்டு அந்த மாதிரிலாம் ஏதாவது ஒன்று ஒரு ஒரு விஷயத்தை போட்டு அட்ஜெக்டிவ் போட்டு அதை நம்மளால் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமான்னு கேட்டால் அதுக்கு எந்த ஆட்ரிபியூட்டும் இல்லை, அது நிர்குணம். இப்போ பரா பிரகிருதி நிர்குணம் அப்படின்னு சொன்னால், அபரா பிரகிருதி என்னவா இருக்கும்? சகுணம். சகுணம்னா எண்டவுடு வித் ப்ராப்பர்ட்டிஸ், குணங்களுடன் கூடிய அப்படின்னு அர்த்தம். அப்புறம் என்ன, வேற என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தோம்? நிர்விகாரம் அப்படின்னு பார்த்தோம். எது நிர்விகாரம்? பரா பிரகிருதி வந்து நிர்விகாரம். நிர்விகாரம்னா என்ன அர்த்தம்? சேஞ்ச்லெஸ். விகாரம் அதே மாதிரி இங்கே நம்ம நோட் பண்ணி விஹாரம் அப்படின்னு சொல்லக்கூடாது. இது வந்து சான்ஸ்கிரிட் இல்லையா. விஹாரம்னா வேற வேற மீனிங் வந்துடும், விகாரம் அப்படின்னா வேற மீனிங். விகாரம்னா மாறுதல்னு அர்த்தம், நிர்விகாரம்னா மாறுதல்கள் அற்றது. இப்போ பரா பிரகிருதி வந்து நிர்விகார ஸ்வரூபம், அபரா பிரகிருதி வந்து சவிகார ஸ்வரூபம். அதுக்கப்புறம் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தோம்? பரா பிரகிருதி சத்தியம் அப்படின்னு பார்த்தோம். வாட் இஸ் சத்தியம்? இப்போ வந்து சத்தியம் அப்படிங்கிற வார்த்தையை நாம் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா, நம்ம வந்து இந்த பொய் சத்தியம் இருக்குல்ல, அது இல்லை, நமக்கு அதுதானே தெரியும்ல. சத்தியம் அப்படின்னு சொன்னால் நான் சொல்கிறது சத்தியம்ப்பா, அது இல்லை, அந்த சத்தியம் இல்லை, ஏன்னா அது மாறிடும் கொஞ்ச நேரம் கழித்து. ஸோ எது ஒன்று எல்லா காலத்திலையும் இருக்குமோ, எது ஒன்று எல்லா காலத்திலையும் அவைலபிளாக இருக்குமோ அதுக்கு பேர் சத்தியம் அப்படின்னு பேர். இப்போ நமக்கு தெரிஞ்சது எவ்வளோ காலங்கள் நமக்கு தெரியும்? 3 காலங்கள் தெரியும், பாஸ்ட்டு, ப்ரெசண்ட்டு, ஃப்யூச்சர். இந்த 3 காலத்திலையும் எது ஒன்று எப்பவும் இருக்குமோ அதுக்கு பேர் சத்தியம். அப்படின்னா அது தான் இருக்கிறதுக்கு வேற எதையும் டிபெண்ட் பண்ணுறது இல்லை, அதாலேயே இருக்க முடியும் அப்படின்னு அர்த்தம். இப்போ அபரா பிரகிருதி எப்படி இருக்கும் அப்படின்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட். இது சத்தியம் அப்படின்னு சொன்னால் அது வந்து மித்யா அப்படின்னு ஒரு வார்த்தையை சாஸ்திரம் யூஸ் பண்ணுறது. அப்போ மித்யா அப்படின்னு சொன்னால் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்? எது ஒன்று தான் இருக்கிறதுக்கு வேறு ஒன்றை சார்ந்து இருக்கோ அதை வந்து நாம் மித்யான்னு சொன்னோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதால் தன்னாலேயே இண்டிபெண்ட்டாக எக்ஸிஸ்ட் ஆக முடியாது. இட் ஹஸ் காட் டிபெண்ட் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்னு அர்த்தம். அப்போ சேத்தன, அச்சேதன, நிர்குண, சகுண, நிர்விகார, சவிகார, சத்தியம், மித்யா. அப்போ இந்த பரா அபரா பிரகிருதி மிக்சர்லேருந்து இந்த யூனிவர்ஸ் வந்தது அப்படின்னு பகவான் வந்து சொல்கிறார். அண்ட் இந்த பரா அபரா பிரகிருதி மிக்சரைத்தான் நாம் ஈஸ்வரான்னு சொல்கிறோம். அதனால ஜெகத் காரணம் ஈஸ்வரா. இதை வந்து சிம்பிளைஸ் பண்ணுறது தான் நம்மளுடைய அர்த்தநாரீஸ்வரர் இருக்கார் இல்லையா. அர்த்தநாரீஸ்வரர் பார்த்துருக்கோமே. எதை சிம்பிளைஸ் பண்ணுறார் அவர் அப்படின்னா, ஒன்று பரா பிரகிருதி, இன்னொன்று அபரா பிரகிருதி. யார் பரா பிரகிருதி, யார் அபரா பிரகிருதி எப்படி வேணும்னாலும் நாம் வந்து அதை வந்து வச்சுக்கலாம். இப்போ வந்து நான் சிவன் பக்தன் அப்படின்னு சொன்னால் சிவன் வந்து பரா பிரகிருதி, தேவி வந்து அபரா பிரகிருதி. நான் வந்து தேவி பக்தை அப்படின்னு நீங்கள் உங்கள் சொல்லிட்டேன்னா பரா பிரகிருதி தேவி, அபரா பிரகிருதி சிவன் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ ரெண்டுத்துடைய
மிக்சர் அப்படிங்கிறதை மட்டும் ஞாபகம் வச்சுட்டா போதும். இப்போ இந்த மிக்சர் கிரியேஷனுக்கு முன்னாடியே இருந்தது. இதுதான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். கிரியேஷனுக்கு முன்னாடி என்ன இருந்தது அப்படின்னா இந்த பரா அபரா பிரகிருதி மிக்சர் இருந்தது. ஸோ எப்படி இந்த மிக்சர்லேருந்து இப்போ யூனிவர்ஸ் வந்தது அப்படிங்கிறது தான் பகவான் வந்து இங்கே சொல்கிறார். இப்போ இந்த கிரியேஷன் தியரியையும் பகவான் வந்து எங்கேருந்து நமக்கு எடுத்து கொடுக்குறார் அப்படின்னா சாங்கியா தியரின்னு ஒன்று இருக்குது. இப்போ நம்ம நிறைய பிக் பேங் அப்படிலாம் இருக்குல்ல, அது மாதிரி வேதாந்தத்தில் நிறையா தியரிஸ்லாம் இருக்குது. அதில் சாங்கியா தர்சனம், சாங்கிய தர்சனம்னு ஒரு தர்சனம் இருக்குது. சாங்கியர்கள் தான் இந்த இந்த கிரியேஷனை பற்றி ரொம்ப எக்ஸ்டென்சிவாக நல்ல ரிசர்ச் எல்லாம் பண்ணி நமக்கு கொடுத்துருக்கா. ஆனால் அதையே எடுத்து கிருஷ்ணர் வந்து இங்கே நமக்கு ப்ரெசென்ட் பண்ணுறார். ஸோ இது யார் நம்மளுக்கு சாங்கியா தியரியை யார் வந்து கொடுத்தது அப்படின்னா கபில முனிவர். அவர் தான் வந்து இதை கொடுத்துருக்கார். இப்போ நம்ம 6th சாப்டரில் இந்த நிதித்தியாசனம் டாபிக் பார்த்தோம் இல்லையா? அப்போ அதுக்கு எங்கேருந்து எடுத்துட்டார் பகவான்? யார்கிட்டேருந்து கடன் வாங்கினார்? யோகான்னு பார்த்தோம் இல்லை, அஷ்டாங்க யோகான்னு பார்த்தோம். பதஞ்சலி முனிவர் ஆல்ரெடி அஷ்டாங்க யோகா கொடுத்துருந்தார். அதிலேருந்து எடுத்து நமக்கு பகவான் இங்கே ப்ரெசென்ட் பண்ணார். அதே மாதிரி கிரியேஷன் தியரியை சாங்கியர்கள்கிட்டேருந்து எடுத்து நம்மளுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறேன். இப்போ சயின்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் எப்படி இந்த யூனிவர்ஸ் வந்தது அப்படின்னு கேட்டால் டியூ டு பிக் பேங் அப்படின்னு சொல்லுவாள். சரி, பிக் பேங்குக்கு முன்னாடி என்ன இருந்தது அப்படின்னு நீங்கள் சயின்டிஸ்ட் கிட்ட கேட்டேன்னா அவள் பியூட்டிஃபுல்லாக ஒன்று சொல்லுவாள். எங்களுக்கு தெரியாது அப்படிங்கிறத எப்படி பியூட்டிஃபுல்லாக ப்ரெசென்ட் பண்ணுவாள் அப்படின்னா இட் இஸ் அ ஸ்டேட் ஆஃப் நோ இன்ஃபர்மேஷன் அப்படின்னு பியூட்டிஃபுல்லாக ப்ரெசென்ட் பண்ணுவாள். இப்போ நம்மக்கிட்ட கேட்டால் தெரியாது அப்படின்னா அசிங்கமாக இருக்கும்ல, அதனால் அவள் என்ன சொல்கிறா, நோ இன்ஃபர்மேஷன் அவைலபிள் அப்படிங்கிறது இட் இஸ் அ ஸ்டேட் ஆஃப் நோ இன்ஃபர்மேஷன் அப்படின்னு ப்ரெசென்ட் பண்ணுறா. பட் சாஸ்திரம் ரொம்ப கிளியராக சொல்கிறது, கிரியேஷனுக்கு முன்னாடி, அதாவது இந்த இப்போ நம்ம பார்க்குறோமே இது வரத்துக்கு முன்னாடி என்ன இருந்ததுன்னா பரா அண்ட் அபரா பிரகிருதி மிக்சர் இருந்தது. சேத்தன அச்சேதன மிக்சர் வந்து இருந்தது. அப்புறம் இந்த சிருஷ்டி வந்து 2 ஸ்டேஜஸில் வெளியில் வந்தது அப்படின்னு கிருஷ்ணர் வந்து இங்கே ப்ரெசென்ட் பண்ணுறார். சிருஷ்டியை நாம் எவ்வளோ ஸ்டேஜஸில் வேணாலும் வெளியில் 5 ஸ்டேஜில் கொண்டு வரலாம், 3 ஸ்டேஜில் கொண்டு வரலாம். ஆனால் கிருஷ்ணர் இங்கே பயன்படுத்துகிற மெத்தட் வந்து 2 ஸ்டேஜ் அப்படின்னு சொல்கிறார். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பரா அண்ட் அபரா இருந்ததுன்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் ஒரு இன்டர்மீடியரி ஸ்டேஜை கொண்டு வர. இப்போ வந்து ஒரு மரம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு விதை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த விதை வந்து மரமாக வெளியில் வரத்துக்கு முன்னாடி, பெருசாக வளர்கிறதுக்கு முன்னாடி அந்த விதை என்ன ஆகும், ஜஸ்ட்டு ஸ்ப்ரவுட் பண்ணும்ல, துளிர் விடுறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது ஒரு ஸ்டேஜு. அதுக்கப்புறம் கடன்னு அந்த வந்து மரம் வளர்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கணும். அது மாதிரி இந்த மிக்சர்லேருந்து இன்டர்மீடியரியாக சில விஷயங்கள் வருது, அதுக்கப்புறம் இந்த என்டையர் யூனிவர்ஸ் வந்துடுது அப்படிங்கிறதே பகவான் வந்து இங்கே சொல்கிறார். இப்போ அந்த இன்டர்மீடியரி ஸ்டேஜஸில் என்ன நடக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த அபரா பிரகிருதி இருக்கு இல்லையா, அந்த அச்சேதன தத்துவம், ஜட தத்துவம் இருக்குல்ல, அது என்ன பண்ணுறது அப்படின்னா தன்னையே 8 பார்ட்ஸாக அது வந்து பிரிச்சுக்கிறது. என்ன போங்கா இருக்கா, அதுவே எப்படி தன்னையே பிரிச்சுக்கும்? என்ன எக்ஸாம்பிள்? அமீபாலாம் இருக்குல்ல, அமீபாலாம் என்ன பண்ணுறது, இஷ்டத்துக்கு தன்னை வந்து மல்டிப்ளை பண்ணிக்கும் இல்லையா, டிவைட் பண்ணி மல்டிப்ளை பண்ணிக்கும் அமீபாலாம். அது மாதிரி இந்த அபரா பிரகிருதி என்ன பண்ணுறது, தன்னை வந்து 8 விஷயங்களாக வந்து அது பிரிக்கிறது. அஷ்டதா அப்படிங்கிற வார்த்தை இருக்கு இல்லையா ஸ்லோகத்தில், அப்படின்னா 8 அப்படின்னு அர்த்தம். அஷ்டதா அபரா பிரகிருத்தியாக அது ஆகிறது. சரி, இந்த மாதிரி இந்த அபரா பிரகிருதி தன்னை 8ஆக பிரிச்சுக்கும் பொழுது இந்த பரா பிரகிருதி என்ன பண்ணிட்டு இருக்கு, பராபிரகிருதி என்ன ஆகும்? இப்போ பராபிரகிருதி எதுவுமே ஆகாது. ஏன் எதுவுமே ஆகாது? ஏன்னா நிர்விகார ஸ்வரூபம் அப்படின்னு பார்க்குறோம் இல்லையா, அதனால எந்த விதமான சேஞ்சையும் அண்டர்கோவே பண்ண முடியாது. அப்போது பராபிரகிருதி என்ன பண்ணுன்னா ஜஸ்ட்டு விட்னஸ் பண்ணிகிட்டே இருக்கும். அந்த பராபிரகிருதியுடைய சாநித்தியத்தில் இந்த அபரா பிரகிருதி தன்னை
8 மல்டிப்ளை பண்ணிக்கிறது. இப்போ இந்த பராபிரகிருதி தான் கான்ஷியஸ்னஸ் பிரின்சிபிள் அப்படின்னு சொல்கிறோம், சைத்தன்யம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இப்போ அபரா பிரகிருதி, 8 அபரா பிரகிருதி, அதுக்கப்புறம் வேற என்ன இருக்கு, 1 பரா பிரகிருதி, மொத்தம் 9 வந்து இந்த இன்டர்மீடியரி ஸ்டேஜில் இருக்கு. இன்டர்மீடியரி ஸ்டேஜுக்கு அப்புறம் பார்த்தோம்னா இந்த ஃபைனலாக நாம் பார்க்குற இந்த யூனிவர்ஸ் அப்படிங்கிற ப்ராடக்ட் வந்து வருது. ஸோ எதுலேருந்து எப்படி என்ன வந்தது அப்படிங்கிறதையெல்லாம் நிறைய உபனிஷத்தே வந்து நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது. ஸோ தைத்திரிய உபனிஷத் வந்து நம்மளுக்கு தெரியும். ஆகாஷாத் வாயுஹு வாயோர் அக்னிஹி அக்னேர் ஆபஹ அத்யப் பிருத்திவீர் பிருத்திவ்யாமோஷதயः ஓஷதிவ்யோன்னம் அன்னாத் புருஷः. ஸோ அப்படின்னு அழகாக நமக்கு அது சொல்கிறது. இப்போ எதுலேருந்து எது வந்தது அப்படின்னா ஃபஸ்ட்டு எது வந்தது அப்படின்னா ஆகாஷம் வந்தது. ஆகாஷம்னா ஸ்பேஸ். ஸ்பேஸ் இருந்தால் தான் மற்ற எல்லா விஷயத்தையும் அகாமடேட் பண்ண முடியும் இல்லையா. அதனால் ஃபஸ்ட்டு வந்து எலிமெண்ட் வந்து ஸ்பேஸ். இப்போ ஸ்பேஸ்லேருந்து என்ன வந்ததுன்னா வாயு, வாயுலேருந்து அக்னி, அக்னியிலேருந்து ஜலம், ஜலம்லேருந்து பிருத்திவி. ஸோ இந்த ஆர்டரில் வந்து இந்த கிரியேஷன் ஆனது வந்தது அப்படின்னு வந்து சொல்லப்படுறது. இப்போ இதெல்லாமே வந்து இந்த ஆகாஷம் வாயு ஜலம் அக்னி இதெல்லாம் என்னதுன்னா அபரா பிரகிருதி ஆஃப் பகவான். அதை வந்து மறந்துடக்கூடாது. ஈஸ்வராவுடைய அபரா பிரகிருதி தான் இந்த மாதிரி சேஞ்சஸை எல்லாம் அண்டர்கோ பண்ணுறது. ஸோ இதை தான் வந்து ஸ்லோகா நம்பர் 4 and 5 வந்து பகவான் வந்து நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண. இப்போ இந்த பராபிரகிருதி எந்த விதமான சேஞ்சையும் அண்டர்கோ பண்ணாது அப்படின்னு சொன்னால் இல்லை நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், பராபிரகிருதியை டைமை அஃபெக்ட் பண்ணாது. எந்த விதமான சேஞ்சும் எதனால் நடக்கிறது, இப்போ நமக்கு இப்போ காலம் தானே, நம்மளுடைய உடம்பாக இருக்கட்டும் மனசாக இருக்கட்டும் புத்தியாக இருக்கட்டும் அதில் எல்லாம் மாறுதல்களை எது உண்டு பண்ணுறது அப்படின்னா காலம்தான் அந்த மாறுதல்களை உண்டு பண்ணுறது. இப்போ பராபிரகிருதி எந்த விதமான மாறுதலையும் அடையவே அடையாது அப்படின்னு சொன்னால் அதுலேருந்து என்ன இன்ஃபர் பண்ணலாம், பராபிரகிருதி இஸ் நாட் அஃபெக்டட் பை டைம். இப்போ இந்த கிரியேஷன் அப்படின்னு சொல்லும் பொழுது ஸ்பேஸ் ஃபஸ்ட்டு வந்தது அப்படின்னா அது கூடவே சேர்த்து டைமையும் நாம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். டைம் அண்ட் ஸ்பேஸை நம்மளால் வந்து பிரிக்கவே முடியாது. எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸ் மாதிரி அதை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இந்த பராபிரகிருதி டைம் அண்ட் ஸ்பேஸுக்கு அப்பாற்பட்டது. அது ரெண்டுத்தினாலையும் அது அஃபெக்ட் ஆகாது. இப்போ ஏதாவது ஒன்று மாறுதல் அடையணும்னா டைமுங்கிற கான்செப்ட் வந்து அந்த இடத்துல வந்தாகணும். அதே மாதிரி இப்போ ஸ்பேஸ் வந்து எப்படி நம்மளுக்கு சேஞ்சஸை உண்டு பண்ணுறது, என்ன மாதிரி சேஞ்சஸை உண்டு பண்ணுறது, நம்மளை டிவைடு பண்ணுறது. கரெக்டாக நான் வந்து இங்கே இருந்தேன்னா என்னால் வேறொரு இடத்துல இருக்க முடியாது அப்படிங்கிற அந்த விஷயம் லிமிட்டேஷன் எதனால் ஏற்படுறதுன்னா ஸ்பேஸ்னால தான் அந்த லிமிட்டேஷன் ஏற்படுறது. அதனால பராபிரகிருதியை நம்மளால் டிவைடும் பண்ண முடியாது. பராபிரகிருதி இஸ் டிவிஷன் லெஸ். அதனால ஸ்பேஸால் பராபிரகிருதியை ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ எது ஒன்று டைம் அண்ட் ஸ்பேஸுக்கு வெளியில் இருக்கோ அது எப்படி இருக்குது, அன்சேஞ்சிங் அண்ட் இன்டிவிசிபிள். அதனால பராபிரகிருதியை நாம் நிர்விகாரம் நிர்விகல்பம் அப்படின்னு சொல்லுவோம். நிர்விகல்பம்னா டிவிஷன் லெஸ் அப்படின்னு அர்த்தம். வேர் அபராபிரகிருதி எப்படிப்பட்டதாக இருக்குது, சவிகாரம் சவிகல்பகம், சேஞ்சஸுக்கு உட்பட்டதாக இருக்குது. ப்ளஸ் அது டிவிஷன், இப்போ டிவைட் ஆகிருக்கு இல்லையா, ஒரே அபராபிரகிருதியை இப்போது 8 டிவைட் ஆகியிருக்கு. அஷ்டதா அபராபிரகிருதியாக இப்போது ஆகியிருக்கு. ஸோ இது வந்து இன்டர்மீடியரி ஸ்டேஜாக வந்து சொல்லப்படுறது. அதுக்கப்புறம் வந்து இந்த 5 வந்து என்னென்னா 5 எலிமெண்ட்ஸ் ஆஃப் இது இருக்குது, பஞ்சபூதங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன சொல்லப்படுறது அப்படின்னா மனஹா புத்தி அகங்காரம் அப்படின்னு 3 பார்ட்டாகவும் அது வந்து டிவைட் ஆகுது அப்படின்னு சொல்லப்படுறது.
இப்போது இந்த இந்த உடம்பு இருக்குல்ல, இந்த உடம்பு எதால் ஆக்கப்பட்டிருக்கு? ஸ்தூல பஞ்சபூதத்தினால ஆக்கப்பட்டிருக்கு. நம்மளுடைய மனசு இருக்குல்ல, எல்லாருக்கும் மனசு இருக்கா இல்லையா? எல்லாருக்கும் இருக்கா இல்லையா? டெஃபினட்டாக இருக்குல்ல. அந்த மனசு எதால் ஆக்கப்பட்டிருக்கு? பஞ்சபூதத்தினால தான் ஆக்கப்பட்டிருக்கு. ஆனால் சூக்ஷ்ம பஞ்சபூதத்தினால் ஆக்கப்பட்டிருக்கு. அப்படின்னா நம்மளுடைய மைண்ட் இருக்கே, அதுவும் ஜடம், இந்த உடம்பும் ஜடம். எப்படி இந்த டேபிள் வந்து ஜடம், ஜடப்பொருளோ, அது மாதிரி நம்மளுடைய மனசு, புத்தி, உடம்பு இதெல்லாம் தனித்தனியாக நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா அதெல்லாம் ஜடம். ஆனால் இப்போ எப்படி ஜடம் மாதிரி இல்லையே, உணர்வு மயமாக இருக்கே. எப்படி? அந்த பராபிரகிருதி பராபிரகிருத்தின்னு ஒன்று சொல்கிறோமே, அந்த பராபிரகிருதி தான் நம்மளுக்கு இந்த அபராபிரகிருத்தியான உடம்பு, மனசு, புத்தி அதுக்கெல்லாம் இந்த சென்சியன்சியை கொடுக்கறது, சேத்தனத்துவத்தை கொடுக்கறது. ஸோ இங்கே என்ன சொல்கிற ஸ்லோகத்தில் 8 ஃபோல்டு டிவிஷனாக இந்த அபராபிரகிருதி தன்னை வந்து பிரிச்சுக்கிறதுன்னு சொல்கிறார். பூமி அப்படின்னு சொன்னால் நமக்கே தெரியும், பூமினா என்னது? பிருத்திவி, அர்த்து. அதுக்கப்புறம் ஆபஹா, ஆபஹானா ஜலம்னு அர்த்தம், வாட்டர். அதுக்கப்புறம் என்ன? அனலஹா, அனலஹானா நெருப்பு, அக்னி. அப்புறம் வாயு, வாயுனா நமக்கே தெரியும் ஏர் தத்துவம். அப்புறம் கம் அப்படின்னா ஆகாஷம்னு அர்த்தம். ஸோ பஞ்சமஹா பூதானி, பூமி, ஆபஹா, அனலஹா, வாயு, கம். இந்த 5 வந்து பஞ்சபூதானி. இங்கே வந்து நாம் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா, யார் வந்து தத்துவபோதாலாம் அட்டன் பண்ணியிருக்கேளோ உங்களுக்கு இது ஈஸியாக புரியும். இந்த பஞ்சபூதம் வந்து சூக்ஷ்ம பஞ்சபூதங்களை வந்து கிருஷ்ணர் வந்து இங்கே நம்மளுக்கு சொல்கிறார். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து இப்போ நாம் வந்து இங்கே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது ஸ்தூல பஞ்சபூதத்தை தான் நாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம். இந்த ஸ்தூல பஞ்சபூதம் வரத்துக்கு முன்னாடி, இந்த ஸ்தூல பஞ்சபூதம் எங்கேருந்து வந்தது அப்படின்னா சூக்ஷ்ம பஞ்சபூதத்துக்கிட்டே இருந்து வந்தது. அந்த சூக்ஷ்ம பஞ்சபூதத்தை நம்மளால் கண்ணனால் அதை பார்க்க முடியாது. சூக்ஷ்ம ஜலத்தை உங்களால் பார்க்க முடியாது, ஸ்தூல ஜலத்தை தான் பார்க்க முடியும். சூக்ஷ்ம பிருத்திவியை நம்மளால் வந்து பார்க்க முடியாது. ஸோ சூக்ஷ்ம பஞ்சபூதத்தை தான் இங்கே வந்து பகவான் நம்மளுக்கு சொல்கிறார். இதுக்கு பேர் வந்து என்ன அப்படின்னா தன்மாத்திர சிருஷ்டி அப்படின்னு பேர். ஏன்னா சூக்ஷ்ம பஞ்சபூதம் எப்படி இருக்கும் அப்படின்னா, சூக்ஷ்ம ஆகாசம் அப்படின்னா வெறும் சூக்ஷ்ம ஆகாசம் மட்டும் இருக்கும். சூக்ஷ்ம வாயு அப்படின்னா வெறும் சூக்ஷ்ம வாயு மட்டும் இருக்கும். இதே ஸ்தூல ஆகாசம் அப்படின்னு சொன்னால், இப்போ இந்த ஆகாசம் இருக்குல்ல, இதில் வெறும் ஆகாச காம்பனண்ட் மட்டும் இல்லை, பாக்கி நாளும் இதில் ஆக்சுவலாக சேர்ந்துருக்கு. ஆகாசம் பார்க்குறோமே இப்போது, இந்த ஆகாசத்தில் என்னெல்லாம் இருக்குன்னா நாட் பியோர் ஆகாசம். ஆகாசம் ஹாஃப் ஆகாசம் ப்ளஸ் அதர் ஹாஃபில் என்ன இருக்குது அப்படின்னா பாக்கி 4 காம்பனன்ட்ஸோட 1/8 வந்து ஆட் ஆகியிருக்கு. இப்போ இந்த ஆகாசத்தில் பின்ன என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா ஹாஃப் ஆகாசம் ப்ளஸ் 1/8 வாயு, 1/8 அக்னி, 1/8 ஜலம், 1/8 பிருத்திவி. இப்போது நம்ம ஸ்தூல அக்னி கண்ணால் பார்க்குறோமே, அதில் வெறும் அக்னி மட்டும் இல்லை, ஹாஃப் அக்னி தான் ஆக்சுவலாக அதில் இருக்குது. பாக்கி என்னெல்லாம் இருக்குது? ஆகாசம், வாயு, ஜலம், பிருத்திவி, அதெல்லாம் அதில் இருக்குது அந்த அக்னியில். அந்த மாதிரி பாக்கி எல்லா காம்பனன்ட்ஸுக்கும் நாம் வந்து அதை வந்து போட்டுக்கணும். ஸோ இங்கே சூக்ஷ்ம பஞ்சபூதத்தை பற்றி சொல்கிறதுனால இதுக்கு பேர் தன்மாத்திர பிரக்ரியா அப்படின்னு பேர் இதுக்கே. ஸோ சிருஷ்டி பிரக்ரியாலேயே பகவான் வந்து தன்மாத்திர பிரக்ரியா யூஸ் பண்ணி நமக்கு சொல்லி கொடுக்குறார். ஸோ இந்த 5 வந்து வந்ததுக்கப்புறம் என்னெல்லாம் வேறு என்னெல்லாம் இருக்குது? இன்னும் 8 சொன்னார் இல்லையா? மனஹா, புத்தி, அகங்காரம். இப்போ ஆக்சுவலி பார்த்தோன்னா பகவான் வந்து எந்த ஆர்டரில் நம்மளுக்கு சொல்லியிருக்கார் அப்படின்னா ரிவர்ஸ் ஆர்டரில் சொல்லியிருக்கார். எங்கேருந்து ஆரம்பிக்கிறார் பகவான்?
பூமியிலேருந்து ஆரம்பிக்கிறேன். பட் ஆக்சுவலாக எப்படி வந்தது சிருஷ்டி? ஆகாஷா வாயு அக்னி ஜலம் தானே. ஏன் பின்ன இப்படி சொல்கிற ரிவர்ஸில் அப்படின்னா, இப்போ நம்ம எதை பார்த்துட்டு இருக்கோம்? இப்போ பார்த்துட்டு இருக்கிறதுலேருந்து ரிவர்ஸில் போகிறேன். இதுக்கு காரணம் இப்போ இந்த பிருத்திவிக்கு காரணம் ஜலம், ஜலத்துக்கு காரணம் அக்னி, அக்னிக்கு காரணம் வாயு, வாயுக்கு காரணம் ஆகாஷம். அப்படி ரிவர்ஸ் ஆர்டரில் நம்மளுக்கு அதை ப்ரெசென்ட் பண்ணுறேன். இந்த மனஹா புத்தி அகங்காரம்லாம் எங்கேருந்து எடுத்திருக்காருன்னா, இதெல்லாம் சாங்கியா தியரியிலேருந்து அப்படியே எடுத்து பகவான் வந்து போட்டுட்டார். இப்போ இந்த இடத்துல வந்து மனஹா அப்படிங்கிற வார்த்தை ஜென்ரலாக மனஹா அப்படின்னா நம்ம வந்து மைண்டு அப்படின்னு எடுத்துப்போம் இல்லையா. பட் இந்த இடத்துல மனஹாங்கிறது ஒரு டெக்னிக்கல் வேர்டு. டெக்னிக்கல் வேர்டுனா என்ன அர்த்தம்? ஸ்பெசிஃபிக் டு வேதாந்தா அப்படின்னு அர்த்தம். இப்போ வந்து இன்ஃப்ளேஷன் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குன்னு வச்சுக்கோங்க. எக்கனாமிக்ஸில் யூஸ் பண்ணுற இன்ஃப்ளேஷன் வேறு, ஒரு டாக்டர் வந்து இன்ஃப்ளேஷன் ஒரு வார்த்தை யூஸ் பண்ணால் அது வேறு. கரெக்டாக ஒரே வார்த்தை தான், எந்த இடத்துல யூஸ் பண்ணுறாங்கிறத பொறுத்து, கான்டெக்ஸ்ட்டை பொறுத்து மீனிங் வந்து மாறுறது. இப்போ இந்த இடத்துல மனஹா அப்படிங்கிறது என்னது அப்படின்னா அகங்காரம். அப்படியே எழுதிக்கோங்க, அவ்வளோதான். இதுக்கெலாம் நம்ம வந்து பின்னாடி டீட்டெயில்டாக இதெல்லாம் படிப்போம். நம்ம மனஹா அப்படின்னா இந்த இடத்துல அகங்காரம்னு அர்த்தம். புத்தி அப்படின்னு சொன்னால் டோட்டல் இன்டெலிஜென்ஸ் ஆர் தத்துவபோதா படித்தவாளுக்கு தெரியும், இது வந்து ஹிரண்ய கர்ப்ப தத்துவம். இந்த இடத்துல புத்திங்கிறது ஹிரண்ய கர்ப்ப தத்துவம். அப்புறம் அகங்காரா அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, இது என்னது அப்படின்னா அவ்யக்தம். அவ்யக்தம்னா அன்மேனிஃபெஸ்ட் ஃபார்ம், வெளி தோற்றத்திற்கு வராத அப்படின்னு அதை எழுதிக்கணும். ஸோ சூக்ஷ்ம பஞ்சபூதானி ப்ளஸ் இந்த 3 விஷயம் மனஹா புத்தி அகங்காரா. ஸோ இந்த இன்னும் யூனிவர்ஸ் இன்னும் வரலன்னா இதெல்லாம் வந்து இன்டர்மீடியரி ஸ்டேஜ். இதுக்கப்புறம் தான் என்ன வரப்போகிறது? 7-14 லோகங்கள் இதுக்கப்புறம் தான் வந்து கிரியேட் ஆக போகிறது. அப்புறம் தான் ஃபிசிக்கல் பாடிஸ் எல்லாம் இதுக்கப்புறம் தான் வரப்போகிறது. ஸோ பின்ன அஷ்டதா பிரகிருதி. ஸோ இந்த அபரா பிரகிருதி 8 ஃபோல்டாக டிவைட் ஆச்சு. பின்ன அப்படின்னா டிவைடட் அப்படின்னு அர்த்தம்.